to NITHYA'S channel. இன்னைக்கு நம்ம ஆனியன் பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆனியன் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ கடலை மாவு, 2 குழிக்கரண்டி அரிசி மாவு, ஆனியன் 4 பெரிய சைஸ் நீல வாக்கில் கட் பண்ணது, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, சோம்பு, பொரிப்பதற்கு ஆயில். ஒரு மிக்சிங் பவுலில் கடலை மாவு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. கையால் தள்ளி விடு. 2 குழிக்கரண்டி அரிசி மாவை ஆட் பண்ணுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. மிக்சரை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது ஆனியனை போடுங்க. இப்போ இதையும் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் விடாமல் அப்படியே இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியனில் இந்த மாவு கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நிறையா போட்டாலும் தப்பு இல்லை, ஏன்னா அது ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. அப்புறம் சோம்பு க்ரஷ் பண்ணியும் போடலாம், அப்படியும் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி, அடுத்தது பச்சை மிளகா, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் என்னென்னா, இது கூட 2 குழிக்கரண்டி காய்ச்சின ரீஃபைண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்து பொறுமையாக விடுங்க. சூடாக இருக்கும், பார்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம தண்ணியே ஊற்றலை. தண்ணி நிறைய ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். தண்ணி நிறையா போயிட்டாலும் நல்லா இருக்காது, உதிரி உதிரியாக தான் இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா இந்த ஆயில் காய்ச்சி ஊற்றாமல் செஞ்சு பார்த்தேன், அது நல்லா வரலை, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க எனக்கு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அந்த ஆயில் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா பொறன்னு வந்துச்சு. அதனால் நீங்களும் இந்த காய்ச்சின ஆயில் ஊற்றி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கணும், கட்டியான பதத்தில் இருந்தால் நல்லா இருக்காது. பக்கோடாக்கு மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும். ஆயில் கொதிக்க வச்சுருக்கோம், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ போடலாம். சும்மா இப்படி எடுத்து உதிரி உதிரியாக இப்படி ஆயிலில் போடணும். பார்த்து பொறுமையாக போடுங்க. நல்லா சத்த அடங்கின உடனே திருப்பி விட்டு எடுக்கணும். இது வேக கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா வெந்த உடனே திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுக்கணும்.
நல்ல ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. இப்போது எடுத்துடலாம். பொறுமையாக ஆயிலை ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம பூண்டு ஆட் பண்ணலை. ஹோட்டல்ஸில் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா பூண்டு ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டும். டேஸ்டியான ஆனியன் பக்கோடா ரெடி. இன்றைக்கே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.